ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நண்டு எல்லாமே குடுகுடுன்னு ஓடுதுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே உயிர் நண்டுங்க. ஒன்று கூட வந்து சாகலை. அந்தளவுக்கு எல்லாம் இங்கே ஓடி போச்சுங்க. விட்டோடனே ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே உயிராக இருக்குது. இருந்தாலும் இதை வந்து சம்பா நண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த மும்பை சைடு வந்து இந்த நண்டு தாங்க அதிகமாக கிடைக்கும். நம்ம சைடு உள்ள அந்த ராமேஸ்வரம், தொண்டி இந்த சைடு உள்ள நண்டு டேஸ்ட்டு வந்து உலகத்தில் எந்த நண்டுக்குமே வராது. அந்த அளவுக்கு வந்து நம்ம சைடு உள்ள நண்டு தாங்க டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. இதுனா வந்து அதோட டேஸ்ட்டு கம்மி தான். இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம கட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எண்ணெய் ஊற்றிக்குவோம் தேவையான அளவு. அதுக்கு வந்து சோம்பு, சீரகம் இதை போட்டு சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இது நான் பெரிய வெங்காயம் இருக்கிறனால பெரிய வெங்காயம், பச்சை மிளகா போட்டாச்சு. நல்லா முருக வெங்காயத்தை வந்து வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து லைட்டாக போட்டுருவோம். இங்கே பாருங்கள், இதில் கொட்டினோடனே இன்னும் உயிர் போகலைங்க, இன்னும் துடிக்குது பாருங்கள். அந்தளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான நண்டு இன்றைக்கி கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா போட்டு கிளறிடுவோம். கிளறி கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாத்தூள் போடுவோம். நான் மிளகாத்தூள் வந்து எல்லாம் கலந்த ஒரு கலவையை தான் நான் வச்சுருக்கேன். அதில் மிளகாத்தூள் மல்லியிலேருந்து எல்லாமே மிக்சடு மிளகாத்தூள் தான். நான் இந்த ஒன்று மட்டும்தான் போடுவேன். அதை போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி அதுக்கு தேவையான அளவு ஊற்றி எடுத்து நல்லா சுண்டிரும். சுண்டினதுக்கப்புறம் தேங்காவை அரைச்சி அதில் போட்டு கிரேவி மணக்க நல்லா